ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் மற்றும் சனி பகவான், அதே போல் லாஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்டில் ராகுகேது பகவான், இவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய கேள்வியான இந்த வருடமாவது என்னுடைய வேலையில் நிரந்தர வேலை இருக்குமா? சில அன்பர்கள் கேட்காங்க, இந்த வருடமாவது என்னுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வர கேள்வி இந்த 2 கேள்வி தான். திருமணம், வேலை, இதை சார்ந்து அதிகமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்க முடியுங்கிற மிகப்பெரிய ஆளுமை குணம் கொண்ட யாருன்னு தெரிஞ்சு போச்சா? உங்களை பற்றி தான் பேச போகிறோம். மேசராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கம் முதல் கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். குரு பகவானோ இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரியன் மேச ராசிக்குள்ளே உள்ளே வந்தோடனே தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவோம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குள்ளே சூரியன் வருகின்ற இந்த அற்புதமான மாதம், இந்த மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை 12 மாதங்களும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக செக் பண்ணி பார்த்தா, மெயினாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய மன அழுத்தம், மிகப்பெரிய போராட்டம். இந்த மன அழுத்தம் என்பது மேசராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடமாக இருக்குன்னா, மேக்சிமம் பார்த்திங்கன்னா 3 வருடமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 9 மாத காலமாக நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சிட்டிங்க. யாரெல்லாம் ரொம்ப கேர் பண்ணிங்களோ அவங்களுடைய அதை சுய ரூபத்தை காட்டக்கூடிய தன்மையில் காட்டிட்டாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய காலம், நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எப்போ உருவாகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட சித்திரை மாதம் முதல் உருவாகுது. மேக்சிமம் ஆனி முதல் அற்புதமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ சனி பகவானுடைய தாக்கம் பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிக்கலை கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைய பொருளாதார தடை. அதுபோல் சில மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிங்கிற ஒரு போராட்டமும் இருந்துச்சு. ஸோ இந்த அத்தனை விதமான செயல்பாடுகள்லையும் நீங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, நம்ம மனசார எதை நினச்சி செய்கிறோமோ அதை அப்படியே முடிக்கணும், மனதுக்குள்ள ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய தன்மையிலேருந்து வெளியே வரணும், நம்மளாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனி மாதம் முதல், இந்த 2026 ஆனி மாதம் முதல் உறுதியாக நிறைவேறப்போகுது. இந்த ஆனி மாதம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே அவர் போன உடனே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு தன்னுடைய பார்வையை அப்படியே கொண்டு போய் அங்கே உட்கார்ந்தோடனே அவருடைய பார்வைகளில் நிறைய மாற்றங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு 3 வருட காலமாக நீங்கள் போராடின போராட்டத்துக்கு ஒரு விடை கிடைக்கும். உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களுடைய கேரக்டரை, உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல குணத்தை நீங்கள் எப்படிலாம் வாழணும் ஆசைப்பட்டீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக
உங்களை வாழ வைக்க வேண்டிய சூழ்நிலை சூழ்ச்சியாளர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறேன்னா கேள்வி நிறைய உதயமாயிடுச்சு. ஏன் நம்ம இப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே ஏன் இந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை? நம்ம ஏன் வீண் பலி சுமந்துக்கிட்டே இருக்காங்க? நம்ம எது செஞ்சாலும் குத்தங்காங்களே, இது எப்போ சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்கீங்களா? உங்களுடைய அற்புதமான கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய தன்மை ஆனி மாதம் முதல் உண்டு. ஹெல்த்தில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மேசராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 வருடத்தில், அதுவும் இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்ச்லேருந்தே பல மேசராசிக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் ரியாலிட்டியாக வேலை பார்த்தாலும் வேலையை பார்க்கலன்னு சொல்லி உங்களை வெளியே அனுப்பியிருப்பாங்க. அப்போ ஏன் இப்படி ஒரு அழுத்தம் வருது, ஏன் இப்படி குழப்பம் வருதுன்னு நிறைய கேள்வி வச்சுருந்தீங்களா? இனிமேல் அந்த கேள்விக்கு ஒரு சரியான விடை. உங்களுடைய வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலை கண்டிப்பாக உண்டு. அது மேசராசிக்காரங்களை யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ உங்களுடைய வேலையில் உறுதியாக ஒரு வெற்றி கனி பறிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் தான் பதவி உயர்வு அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஒரு நிலையான ஒரு தன்மையில் நீங்கள் வாழக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. யார் யாரெல்லாம் மேசராசிக்காரங்களில் சொந்த தொழில் வச்சுட்டு தொழிலில் போராட்டம் 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 அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ இனிமே தான் உங்கள் தொழிலில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. உறுதியாக உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உங்களை வளரவே விடக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வளர்ந்து காட்டக்கூடிய உங்களுடைய வளர்ச்சியை ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். அவருடைய அற்புதமான பார்வை மூலமாக அசால்ட்டாக சமாளிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த புத்தாண்டில் பொருளாதாரம் சிறப்பாக வரும். ஓகேவா? பொருளாதாரம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு இந்த புத்தாண்டு முதல் சித்திரை மாதம் முதல் ஆனி மாதத்திலிருந்து அற்புதமாக இருக்க போகுது. ஆனால் இருந்தாலும் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டான செலவுகளுக்கு பயன்படுத்தணும். தேவையில்லாத செலவுகளை பயன்படுத்தி உங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணக்கூடாது. சுப விரய செலவு பயன்படுத்தலாம். சுப விரய செலவுனா என்னென்னா, ஒரு வீடு கட்டக்கூடிய செயல்பாடு, உங்கள் வீட்டை திருமணத்துக்கான விஷயங்கள், உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நல்ல பொருட்களை என்ன பண்ணலாம்? நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு உறுதியாக தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறேன்னா, மனசார கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சேர்த்து வச்ச ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் இழக்காமல் பாதுகாக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதேபோல் யாருக்குமே வாக்கு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களை கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் முடிச்சு காட்டி சொல்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாக இந்த புத்தாண்டு மேச ராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. மேச ராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அப்படின்னா, மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சூரியன் வழிபாடு பண்ணுங்க. ஓகேவா? சூரியன் வழிபாடுனா சிவன் கோயிலில் போய் சூரிய பகவானை பார்க்கணும், மனசார அவரை வந்து கும்பிடணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயிலில் உள்ள நந்தி பகவானையும் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் உறுதியாக நன்மை மட்டும்தான் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மேச ராசிக்காரங்களுக்கு குறைந்தது 75% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய
நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.